எல்லாரும் குரூப் 2 படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில இந்த வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணுமா? அப்படின்னு பல தடவ சிந்திச்சு, இல்ல நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். அதுவும் கல்வித்துறை சார்ந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல, கல்வித்துறையில நடக்கக்கூடிய இந்த மாரி நிகழ்வுக்கு நம்மளோட கருத்தையோ, இல்ல நம்மளுடைய கண்டனத்தையோ தெரிவிக்கலன்னா, வேற யார் தெரிவிப்பா? சொல்லுங்க பாப்போம். ஸோ அதனால தான் பேக் டூ இந்த வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் வீடியோ அப்லோட் பண்றேன். 2வது முக்கியமான விஷயம், ஸோ வரக்கூடிய குரூப் எக்ஸாம்ல எல்லாரும் நல்ல முறையில் எக்ஸாம் பண்ணுங்க. ஸோ இப்போ கிளாஸ் எடுக்காத காரணம்னா, இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கான டைமே கிடையாது. இது ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமும். ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் படித்தது என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணாமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போகாதீங்க. புது விஷயத்தை இனிமேல் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சலாம் படிக்க வேண்டாம். சயின்ஸ் படிக்கலையா விட்டுருங்க. ஸோ எது படிச்சிருக்கீங்களோ அதை தெளிவாக படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். விஷ் ஆல் த பெஸ்ட். சரி, இப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எப்போதுமே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலோ, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலோ, இல்லை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலோ, ஸ்டேட்டஸில் ஏதாவது ஒரு விஷயம் பேசும் பொருளாக மாற்றப்படும். பேசும் பொருளாக வரும். அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு பேசு பொருளை ஏன் பூதாகரமாக வெடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் சமீபத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அசோக் நகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசு பள்ளியில் வச்சுருக்குறாங்க. இந்த சொற்பொழிவில் அந்த பேசக்கூடிய நபர் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கு. அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கையும் ஐ மீன் அது அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு பூதாகர விஷயமா மாறி இருக்கு. அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். தேர் இஸ் a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? அருமையா பேசும். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச வேற எதை பத்தி பேசுறது? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு முதல்ல அரசு பள்ளியில் நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதுக்கு நம்ம அப்புறம் போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் ஒரு சில கேள்விகளை கேட்குறார். ஒரு ஆசிரியர் ஒரு கேள்விகளை கேட்குறார். அவர் ஒரு ஹேண்டிகேப்ட், அதாவது ஒரு பார்வைத்திறன் குறைபாடு உள்ள ஒரு ஆசிரியர். பார்வைத்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய ஆசிரியர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது ஒரு கல்வியறிவு பெற்ற எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அவருடைய பேசுவதற்கான இடமும் கொடுக்காம அது வாக்குவாதம் மாதிரி போயிருக்கு. முதல்ல நம்ம படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா? நாகரிகமாக, ஏன்னா இப்போல்லாம் மைக்கு கிடச்சிட்டா எதை வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது விவாத மேடை மாதிரி ஆகிப்போச்சு. அவரை பேச விடாமல் மற்றவர்கள் மாணவர்கள் அனைவரும் இருக்கும் இடத்தில், அனைத்து ஆசிரியர்கள் இருக்கும் இடத்தில் அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. இதுதான் உண்மை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கும்போது அவள் டென்ஷன் ஆகுது மனசுக்குள்ளே. அதாவது ஒரு மனிதனையே ஒரு 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 ஆன்மீகம் சார்ந்து வேற சொல்கிறாங்க. ஒரு ஆன்மீகவாதியாக கருதப்படுபவர் ஒரு தனி மனிதன் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல மிஞ்சி போனால் இவர் பெரிய மேதாவித்தனமாக அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் இருக்காரு. மிஞ்சி போனால் ரொம்ப ரொம்ப படித்தவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ஆசிரியரை ஒரு பள்ளி வளாகத்தில் அனைவரும் இருக்கும் இடத்தில் அவரை தரம் தாழ்த்தி அவர் நடத்தியிருக்காரு. அதுக்கு முதல்ல கண்டனம். அது என்ன பேசினார் ஏதுன்னா அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு இதுவே முதல்ல கண்டனத்திற்குரியது. இப்போ நான் போய் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி, அவங்க கேட்கக்கூடியதை ரொம்ப நிதானமாக பணிவுடன் கேட்டு, ஓ அப்படிங்களா அப்படின்னு அதுக்கு சார்ந்த பெரிய பெரிய பேச்சாளர் அதை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. ரொம்ப நாகரீகம் கருதி ரொம்ப அருமையாக பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி பேச்சு வேற, இப்போல்லாம் ரொம்ப பொறுமையாக பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது தான் ஒரு மேதாவி என்று அதில் நிறைய விஷயம் பேசுகிறாரு. பேச நம்மளுக்கு அப்படியே இரிட்டேட்டிங் ஆகுது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு? நீங்கள் பெரிய ஆளா? ஆன்மீகத்தை பற்றி யார் போதிக்கிறா? இங்கே தன்னுடைய பாவ புண்ணியங்களை பற்றி புருஷன் சொல்கிறானா, பொண்டாட்டி சொல்கிறாங்களா, அப்படியெல்லாம் பேசுகிறாரு. பாவ புண்ணியங்கள் ஆன்மீகம் முதல்ல கல்வி நிறுவனங்களில் கூடாதுன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நிறையா பேர் அதனால் கைதும் செஞ்சுருக்காங்க. தெரிஞ்சுக்க முதல்ல. இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. நம்ம பல தடவை நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். பல வருஷமாக நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 28(1) என்ன சொல்லுதுன்னா, கல்வி நிறுவனங்களில் ஆன்மீகம் கூடவே கூடாது, ஆன்மீக போதனைகள் இருக்கக்கூடாது. இங்கே ஆன்மீகம்னா இந்து மட்டும் இல்லை,
கிறிஸ்டினும் வருவாங்க, முஸ்லீமும் வருவாங்க, புத்தமும் வருவாங்க, எல்லா மதமும் வரும். இது மதசார்பற்ற நாடு. மதசார்பற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த குறிக்கோள்களோ மதம் போதனைகளோ கூடாது. ஆல்ரெடி இங்கேயே தமிழகத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக, பல வருடம் இல்லை சில வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் கைது செஞ்சுருக்காங்க. மதமாற்றம் செய்கிறேங்கிறதுக்காக, கிறிஸ்துவ மதத்திற்காக மாற்ற முயற்சிக்கிறாருன்னு ஒருத்தர் கைது செஞ்சுருக்காங்க. யூபியில் ஒருத்தர் கைது செஞ்சுருக்காங்க, ஆசிரியரை கைது செஞ்சுருக்காங்க, சத்தீஸ்கரில் கைது செஞ்சுருக்காங்க. இதுவே தெரியலை, அது தெரியாமல் உட்காந்துட்டு அங்கே போய் பேந்தன்னு பேசியிருக்கீங்க. ஐயோ, நம்மளுக்கு டென்ஷன் ஏறுது. அதில் வேறு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் முதல்ல என்ன சொல்லுது? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகம் என்பது தனிநபர் சார்ந்து அவரவர் வாழ்வதற்கான உரிமை. ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தை மாற்றுறது யாராக இருந்தாலும் தப்பு. இது இந்துவாக இருந்தா என்ன, கிறிஸ்டினாக இருந்தா என்ன, முஸ்லீமாக இருந்தா என்ன, இந்துனா மட்டுமா கோவம்? யாராக இருந்தாலும் கோவம் தான். அதே இடத்துல ஒரு கிறிஸ்து போதகர் அப்படி பேசியிருந்தாலும் தப்பு தான். இதை ஒரு அரசியலாக்குறது அதுவே ஒரு முட்டாள்தனம். ஆசிரியரோட பணியே என்னன்னு தெரியல. அங்கே வந்து சொல்கிற ஒரு 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 மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் இந்த இடத்துல கொடுக்கல. ஒரு ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டாம் அங்கீகாரம் இங்கே கொடுக்கல. ஒரு தனி மனிதனா தான் எப்படி பேசணுங்கிறது தெரியல. மேடை பேச்சுனா எப்படி வேணாலும் பேசலாம். அதுதான் அது. என்ன ஆச்சுன்னா, இப்போல்லாம் மீடியாவில் 2 பேரை வச்சு சண்டை போடுறது மீடியான்னு ஆகிப்போச்சு. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா அதுதான் இன்டர்வியூ. யாராவது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் நிறைய வியூஸ்னால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கல்லூரியில் உட்காந்து பேச சொல்கிறது. கல்லூரி வளாகத்தில், பள்ளி வளாகத்தில் முதல்ல யாரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும், ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்து 4 கஷ்டப்பட்டு படித்து ஐஏஎஸ் அதிகாரி வாங்குகிற ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து சொற்பொழிவாற்ற வைக்கலாம். அதை விட்டுவிட்டு கல்லூரியில் இது நடக்குது. பள்ளி வளாகத்தில் வந்து மத போதனைகள் கூடவே கூடாது. இன்னும் பல பள்ளிகளில், உண்மையாக சொல்கிறேன், பல பள்ளிகளில் மதங்கள் சார்ந்த கூடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த இடத்திற்கு ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறதே முதல்ல தப்பான விஷயம். ஆர்டிக்கல் 28 அதை தான் சொல்லுது. 10 தடவை சொல்லியாச்சு, வேணா போய் எடுத்து பாருங்க. ஆர்டிக்கல் 28 தப்பு. யார் பண்ணாலும் தப்பு. அதையும் அழுத்தி சொல்கிறேன். யார் பண்ணாலும் தப்பு, நான் பண்ணாலும் தப்பு. ஆசிரியர் அதை செய்யவே கூடாது. பல இடத்துல ஆசிரியர்கள் அதை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதை முதல்ல கவர்மெண்ட் கொண்டு வரணும். ஆசிரியர்களும் சரி, பள்ளி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் யாரை கூட்டிகிட்டு வரணும்னு தெரியல. இவங்க இஷ்டத்துக்கு இன்ஸ்டாகிராமில் பிரபலமான இருக்கிற நடிகர், அதெல்லாம் பெரிய சாதனை என்பது அதாவது வறுமை நிலையில் இருந்து யார் படித்து படிப்பறிவு பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வராங்களோ அதுதான் சாதனை. சரிங்களா? சாதனைங்கிறது அதுதான் சாதனை. இவங்க எதையோ சாதனைன்னு சொல்லிட்டு 4 லைக்ஸ் 8 லைக்ஸ் வாங்கிட்டா அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச சொல்கிறது. இல்லை ஆன்மீக சொற்பொழிவுன்னு அதில் என்னென்னமோ சொல்கிறாரு. பாவ புண்ணியங்களை பற்றி சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? புருஷன் இருக்கானா, பொண்டாட்டி இருக்கானா? பாவ புண்ணியமை பற்றி பேசுகிறதுக்கு அது மேடையே கிடையாது. பாவ புண்ணியம், இப்போ நீங்கள் பாவ புண்ணியம் வந்து போன ஜென்மத்தில் பண்ண கஷ்டம் தான் இந்த இதில் அனுபவிக்கிறோமா? அப்போ ஒவ்வொருத்தனும் உட்காந்துட்டு வறுமை கோட்டில் இருக்கிறவெல்லாம், ஓ அப்போ நம்ம கஷ்டப்படுறோம்னா அது நம்மளோட தப்பு இல்லை போல, போன ஜென்மத்தில் நம்ம பண்ண கஷ்டம் தான் நம்ம இப்போ சோறு இல்லாமல் திண்டாடுறோம் போகிறோம்னா அவன் அதே நிலைமையில் இருப்பான். நீ உழைத்தால் நீ முன்னேறலாம். உனக்கு பாவ புண்ணியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பாவங்கள் என்பது நீ செஞ்சினா உனக்கு அது வரும். போன வருஷத்துக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை மாணவர்களுக்கு கொண்டு போகணும். அதுதான் ஆசிரியரோட பணி. அதை சொல்லலாம். உண்மையான ஆசிரியர் பணி இந்த நாகரிகமான வாழ்க்கையில் நம்ம நாகரிகமாக எப்படி நடந்துக்கிறோம் அதை சொல்லி கொடுக்கறது தான் கல்வி. இந்த வாழக்கூடிய இந்த சூழலில் அனைத்து மக்களையுமே ஒன்றிணைந்து அனைவரும் சமம்னு சொல்லி கொடுத்து ஒரு சமத்துவத்தை பற்றி பேசுறது தான் கல்வி. அதுதான் கல்வியோட பேசிக்கே, ஃபண்டமெண்டல் எஜுகேஷனே அதுதான். நீ வந்து டாக்டர் ஆனாலும், கலெக்டர் ஆனாலும், பெரிய இன்ஜினியர் ஆனாலும், மற்றவனை மதிக்கலைன்னா நீ வேஸ்ட்டு, நீ குப்பை தான். இது வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டூல் எஜுகேஷன் கிடையாது. ஆன்மீகத்தை புகுத்துறதுக்கான ஒரு டூல் எஜுகேஷனே கிடையாது. எஜுகேஷனோட பர்பஸே சமத்துவம், அனைவரும் சமம், நாகரிகமான வாழ்க்கை. மற்றவங்க இடத்துல நம்ம நாகரிகமான இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒருத்தன் அநாகரிகமாக நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும். அருவாய் எடுக்கிறது வீரம் இல்லை, பண்பாக நடக்கிறது தான் வீரம். கோபம் வர்றது வீரம் இல்லை, சாந்தமாக இருக்கிறதுக்கு தான் வீரம். இந்த மாதிரி ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுறதுக்கு பேர் தான் கல்வி. நீங்கள் கல்வின்னு வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆன்மீகத்தெல்லாம் உள்ளே புகுத்துன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இது வேலைக்கே ஆகாது. இது கான்ஸ்டியூஷன் படி தப்பு. ஆல்ரெடி நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் எவ்வளோ பூதாகரமாக வெடித்ததுனால தான் இதையாவது பேசுகிறாங்க. அதனால் கல்விக்கான அங்கீகாரம், கல்வினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்வி வளாகத்துக்குள்ளே போங்க.
அதே நேரத்தில் கல்விக்கான அங்கீகாரம், கல்விக்கான அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஆசிரியர்கள் பாடம் எடுப்போம். அதான் ரொம்ப முக்கியம். இதுவே தெரியாமல் பள்ளி வளாகத்தில் போய்கிட்டு நான் வந்து அப்பா டக்கர், நான் மேதாவி, பாவ புண்ணிய கணக்கு உனக்கு தெரியுமா? இப்போ உங்களோட பாவ புண்ணிய கணக்கு இன்னும் ஒரு சில நாளில் தெரிஞ்சிடும் தலைவரே, கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் தலைவரே உங்களோட பாவ புண்ணியம். அதனால் நம்மளை தான் மேதாவி என்று எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம உண்மையான கல்வி அறிவு பெற்று அதிகாரத்தில் இருக்கிற யாருமே வந்து தன்னை ஒரு உயர்ந்தவனாக நினைக்கவே மாட்டாங்க. யார் நினைப்பாங்கன்னா தன்னை தானே கடவுளாக நினைக்கிறவங்க தான் மேதாவியாக பேசுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை திருத்திக்கங்க. யாராக இருந்தாலும் எந்த மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் மிக முக்கியமாக இதுக்கான ஒரு சில சட்டங்களையே, சில முக்கியமான விதிகளையே அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. என்னோட கோரிக்கை, பர்சனலாக கோரிக்கை அதுதான். ஏன்னா பல பள்ளி வளாகங்களை இன்னமுமே பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த பாடல்கள் ஒளிபரப்பப்படுது. இது நீங்கள் உண்மைன்னு நினச்சாலும் சரி, பொய்ன்னு நினச்சாலும் சரி. இப்போ கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணனை கும்பிட்றது, விநாயக ஜெயந்தினா விநாயகர் கும்பிட்றது, ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜான் கொடுக்கறது, அது தவறு கிடையாது. ஆனால் தினமும் வாரம் இந்தந்த நாட்களில் மதம் சார்ந்த, அதாவது அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், பள்ளிகள் பேர்லேயே தெரியும், இது கிறிஸ்டின் ஸ்கூலு, இது இந்து ஸ்கூலு. அந்த பள்ளிகள்லேயே இந்து திருவிழாக்கள் மட்டும் கொண்டாடுறது, இந்து பண்டிகை மட்டும் கொண்டாடுறது, அந்தந்த வாரங்களை மட்டும் அந்த பாடல்கள் ஒளிபரப்பப்படுது. இப்போ வந்து கிறிஸ்துவ பள்ளிகளில் கிறிஸ்துவ போதனைகளை மட்டும் எடுத்து சொல்கிறது, அதை மட்டும் ஒரு நாடகமாக வச்சு கல்வி வளாகத்தில் வைக்கிறது. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப சட்டத்திற்கு புறமானது. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் இப்போ எனக்கு 1000 நான் எந்த மதம் சேர்ந்தவனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் என்றைக்குமே மதம் சார்ந்து இந்த மதம் சிறந்ததுன்னு மாணவர்களுக்கு போதிக்கவே கூடாது. இதுதான் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது. ஆசிரியரோட பணி என்ன தெரியுங்களா? தன்னுடைய இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருத்தையோ, மிக முக்கியமாக மதம் சார்ந்த கருத்துக்களையோ, கட்சி சார்ந்த கருத்துக்களையோ, ஜாதி சார்ந்த கருத்துக்களையோ மாணவர்கள்ட்ட சொல்லவே கூடாது. ஒற்றுமையை பற்றி தான் பேசணும். மாணவர்களை ஒற்றுமைப்படுத்துறது, சமத்துவம் படுத்துறது, அனைவரும் சமம், எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லி கொடுக்கறது தான் ஆசிரியர். அது எந்த சைடு தவறாகவே இருந்தாலுமே மாணவர்களை ஒன்றிணைத்து ஒருமைப்பாடை பற்றி பேசுறது தான் ஆசிரியரோட பணியை ஒழிய, நான் ஏன் இந்த மதத்தை சேர்ந்தவன், நீங்கள் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மதம் தான் சிறந்ததுங்கிற போதனையை மாணவர்கள்ட்ட கொண்டு போகிறதே சட்டத்துக்கு புறமானது. இது எந்த ஆசிரியர் இருந்தாலும் சரி. நீங்கள் நான்லாம் காலேஜில் ஒர்க் பண்ணலை, நான் ஒன்லி டிஎன்பிசி கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த டிஎன்பிசி கிளாஸு, எந்த கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு வளாகத்தில் வேலை பார்க்குறவங்க மட்டும் ஆசிரியர் கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறவர் ஆசிரியர் தான். புரியுதுங்களா? ஆசிரியர் யாராக இருந்தாலுமே இந்த விஷயத்த செய்யவே கூடாது. இப்போ எனக்கு ஒரு கட்சி சார்ந்து ஒரு நல்ல நிலைப்பாடு இருந்தாலும் அந்த கட்சி தான் சிறந்ததுங்கிற ஒரு விஷயத்த மாணவர்கள்ட்ட சொல்லவே கூடாது. கட்சி சார்ந்த விஷயமெல்லாம், கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்கவுங்களுது. என்னையை பொறுத்த வரைக்கும் காமராஜரும் ஒன்று தான், இந்த சைடு வஉசியும் ஒன்று தான், அந்த சைடு அம்பேத்கரும் ஒன்று தான், அந்த சைடு முத்துராமலிங்கனாரும் ஒன்று தான். அப்படித்தான் மாணவர்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கணும். சரிங்களா? ஒற்றுமையை வளர்ப்பதே ஆசிரியர் பணி. அதுக்கு பேர் தான் அறப்பணி. மற்றபடி மற்றவர்களை படிப்பை மட்டும் முன்னேற்றிட்டு வெறும் சர்டிஃபிகேட்டுக்காக மாணவர்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குறது வந்து ஆசிரியர் பணி கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதுக்கு பேர் ஆசிரியர் பணியே கிடையாது. அது வந்து சும்மா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, ஒரு தொழில் பார்க்குற மாதிரி, எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி, அது ஒரு வேலை. டீ ஆத்துற மாதிரி, ஓகேங்களா, படம் எடுக்கிற மாதிரி, வேறு இந்த மாதிரி எல்லா தொழிலையும் சேர்த்து அது ஒரு தொழில். ஆசிரியர் பணி, அறப்பணிங்கிறது மாணவர்களை அற வழியில் கொண்டு போகிறது தான் ஆசிரியர்களோட பணியை வழிய தனது கொள்கையை மாணவர்கள்ட்ட என்றைக்குமே திணிக்கக்கூடாது. ஒற்றுமையை வளர்ப்போம், அதுதான் ஆசிரியர் பணி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.